என் குடும்பத்துக்கோ இல்லை மகனுக்கோ இல்லை யாருக்காவது இதை பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை என்கிட்ட சொன்னதுன்னா தீபஜோதி பஞ்சாதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆனந்த் என்ன கேட்பான், மாத்திரையை சீக்கிரம் கூட நான் போடணும், ஐயோ இதை சாப்பிட்டா ஆனந்த் என்ன திட்டுவான் அப்படின்ற மாதிரி. ஒரு இன்னைக்குமே என்னை ஒரு வேலைக்கு வச்சிருக்கிற பையனாலாம் என்னை பார்த்ததே கிடையாது. அப்பான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கீங்களா? எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, போயாச்சு. அந்த இதுவை நிறைவேற்றுனது அவர் தான். எனக்கு வீடு கட்டி எல்லாமே பண்ணி ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அவரை நான் தலைவாரி விடுறதா இருக்கட்டும், அவருக்கு கை பிடிச்சி விடுறது, கால் பிடிச்சி விடுறதுனா எனக்கு அவர் தொட்டு பார்த்து எனக்கு பழகிட்டேன். என்ன நினச்சாருன்னு தெரியல, எனக்கு கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னாரு. தேங்க்ஸ் சொன்னோன்னே எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சு. அம்மாவும் சாரும் சேர்ந்துட்டாலுமே ஒரு லூட்டி தான் அது. எப்பவுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஷூட்டிங்கில் என்ன நடந்தது எல்லாமே வீட்டில் சொல்லுவார். அவரும் கமல் சாரும் எவ்வளோ அவங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இந்தியன் 2ல் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சாருக்கு இன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்ஃபார்ம் பண்ண உடனே அப்படின்னு நேராக வந்துட்டார். அஜித் சார் அவரை பார்த்ததுமே டக்குன்னு எந்திச்சு அவர் காலில் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ என்னை பற்றி சார் அவர்கிட்ட பேசுனது எனக்கு தான் ஆச்சரியமாக இருந்தது. என் குடும்பத்துக்கோ இல்லை மகனுக்கோ இல்லை யாருக்காவது இதை பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை என்கிட்ட சொன்னதுன்னா ஆனந்த் பிரதர் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 18 வருடங்களாக டெல்லி கணேஷ் சாருடைய உதவியாளராகவும் மேனேஜராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. அவருடைய இழப்பு நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தெரியும். ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு கலைஞன், அதையும் தாண்டி ரொம்ப அன்பான பணிவான ஒரு மனிதர். ஸோ எங்களை விட நிறைய பேரை விட நீங்கள் தான் ரொம்ப நெருக்கமாக நிறைய நேரம் அவர் கூட செலவழிச்சிருக்கீங்க இத்தனை வருடங்களாக. சார் இல்லாத ஒரு வீடாக இருக்கட்டும், உங்களுடைய பணியாக இருக்கட்டும், பர்சனலாக எப்படி இருக்குது அதை நினைக்கும் போது உங்களுக்கு? அவர் இல்லாதது கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா நாங்கள் இல்லைன்ட்டு நாங்கள் இப்போ நான் நினைக்கல, எங்கள் கூட தான் இருக்கார். அது உண்மை. என்னென்னா நான் அவர்கிட்ட சேரும்போது நான் டிரைவராக தான் வந்திருந்தேன். நான் 2007 and 8 வந்தேன் அவர்கிட்ட. ஓகே. அப்போ வரும்போது என்னை பார்த்துட்டு நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அப்போது தம்பி நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? நீங்களே சார் நான் இனிமேலாம் ஓட்டுவேன் சார், இப்போ தான் சார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னா. அப்படிங்களா, சரி ஓகே அப்படின்னா. ஃபஸ்ட் நாளே என்னை ஒரு ஷூட்டிங்கு தான் கூப்பிட்டு போவேன். ஃபஸ்ட் நாள் அப்போ தான் நான் ஷூட்டிங்கிறத போய் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் நாள் ஒரு சீரியல் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அது போயிட்டு இருக்கும்போது நான் போயிட்டு அவர் சாரை இறக்கி விட்டுட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க, நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். போனதுக்கப்புறமா ஒரு மணி இருக்கும். 1 மணிக்கு ஆக்சுவலாக அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1 மணிக்கு இறங்கி கீழே ஆனந்த் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இல்லை சார் சாப்பிட்ணுன்னு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் ப்ரொடக்ஷனில் சொல்லி, ப்ரொடக்ஷனில் இவர் என்னுடைய டிரைவர், இவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல என்னை உட்கார வச்சு சாப்பிட வச்சார். அப்படி தான் ஆரம்பிச்சது முதல் நாளே. ஃபஸ்ட் நாளே அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அடுத்த நாள் அவருடைய அப்போ அசிஸ்டண்ட் இல்லை. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் என் கூட நீங்கள் அங்கே இருக்கிறது உங்களுக்கு போர் அடிச்சுன்னா நீங்கள் என் கூட என் பேக் வச்சு நில்லுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கற்றுக் கொடுத்தார். புரியுது. இந்தமாதிரி அதுக்கப்புறமா பேக் வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் கிளாத் வச்சுக்கோங்க, மிரர் வச்சுக்கோங்க. நான் கேட்கும்போது நீங்கள் நிற்கலாம் வேண்டாம், சேர் போட்டு உட்காருங்க, நான் கூப்பிட்றேன், ஆனந்த் கூப்பிட்றேன், அப்போ ஏந்து வாங்க போதும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்து அவர் உதவியாளராக ஆகி அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவருடைய கால் ஷீட் பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் மேனேஜர் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஓடிட்டுருக்கு. ஸோ நிச்சயமாக அவருடைய மகன்கிட்ட பேட்டி எடுக்கும்போது கூட அவரும் சொல்லியிருந்தார், எங்கள் எல்லாரையும் விட ஆனந்துன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எல்லாமே அவர் தான். ஸோ அவர் பேர் சொன்னால் அவர் பயந்துருவார், ஐயோ ஆனந்த் என்ன கேட்பான், மாத்திரையை சீக்கிரம் கூட நான் போடணும், ஐயோ இதை சாப்பிட்டா ஆனந்த் என்ன திட்டுவான் அப்படின்ற மாதிரி. ஸோ
கிட்டத்தட்ட ஒரு பெத்த ஒரு பிள்ளை மாதிரியே வந்து உங்களை ட்ரீட் பண்ணது எங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அவர் இன்றைக்குமே வந்து என்னை வந்து ஒரு வேலைக்கு வச்சுருக்கிற பையனாலாம் என்னை பார்த்ததே கிடையாது. எங்கே போனாலும் சரி, எந்த ஊருக்கு எந்த வெளியூருக்கு போனாலும் சரி, ஃப்ளைட்லேயா இருக்கட்டும், ட்ரெயின்லேயா இருக்கட்டும், அப்புறம் போடுற ரூம்ஸாக இருக்கட்டும், 5 ஸ்டார்லேருந்து 7 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் அவர் கூட தான் நான் இருப்பேன். எங்கேயுமே என்னை தனியாக போய் நீ அங்கே தான் தங்கணும், இங்கே தான் இருக்கணும், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நிறையா ப்ரொடக்ஷன்லேயும் சொல்லுவார், நான் எங்கே இருக்கணும் அவனும் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறமா ஷூட்டிங் போகும்போதெல்லாம் வந்து கார்லேயே வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வருவார். என்னடா காலம்பரை என்னாச்சு, வீட்டில் என்ன சமையல் அப்படிலாம் பேசுவார். சார் இந்த மாதிரி சமையல் ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா. அப்புறமா ஷூட்டிங் போகும்போதே என்ன பண்ணுவார், காலம்பரை ஷூட்டிங்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவார். டிஃபன்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே தோசை இட்லி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது வீட்டு சாப்பாடு தான் எடுத்துகிட்டு வருவார். அப்போ எனக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வருவார். இந்த மாதிரி உனக்கு நான் 3-4 தோசை வாத்துருக்கேன், 4 இட்லி வச்சுருக்கேன், என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவார். சரிங்க சார் அப்படின்னுவேன். அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுப்பார். யாருக்குமே வந்து இது இவங்களுக்கு கூட இது இவங்களுக்கு கூட அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அப்படியே எடுத்துகிட்டு வருவார், அப்படியே எல்லோரும் கொடுப்பான். ஆனால் இதுக்குன்ட்டு ஒரு கூட்டம் வந்து அங்கே இருக்கும். இன்றைக்கி வந்து டெல்லினே சார் வந்து எடுத்துகிட்டு வராரு, ஃபோன் பண்ணி சொல்லுவார், சாப்பிட்றாதீங்க, நான் வந்து உங்களுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னுவார். அதேமாதிரி ஷூட்டிங்க்கு போகும்போது என்ன பண்ணால் இந்த டைமிங்கில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. சரியான பங்க்சுவாலிட்டி. இப்போ சன்ரைஸ் காசு 6 மணிக்குன்னா 5:30 மணிக்கு அங்கே இருப்பார். நாங்கள் போய் உட்காந்துருவோம். அதே மாதிரி வெளியெல்லாம் அந்த கேரவன் எதிர்பார்க்குறது, காரில் உட்காந்துருக்காரு, ஈஸி சேர் ஒன்று வச்சுருப்பேன், அது எதிர்ப்பு வெளியே வச்சுருப்பேன், பேப்பர் எதுவும் அப்படியே உட்காந்து அங்கேயே வச்சு பேப்பர் பிடிக்கும். அதுக்கப்புறமா தான் யூனிட் வேணே வரும். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்ததுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறமா உடனே காஸ்டியூம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா ஸ்கிரிப்ட் கேட்பார். ஸ்கிரிப்ட் கேட்டு முதல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு கொடுத்து, என் டைலாக் என்னப்பா சொல்லு, இது தானே இன்றைக்கி இந்த சிந்தா எடுக்க போகிறீங்களா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டை வந்து ரிவிஷன் பண்ணுவார். பண்ணி ஃபுல்லாக தரவாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை பார்க்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர் அவர். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. அதெல்லாம் புரியுது. அதே மாதிரி ஷூட்டிங்கை கிளம்பும்போது அன்றைக்கி காலையில் அதாவது ரொம்ப சீக்கிரமாக அவர் எழுந்து ரொம்ப உற்சாகமாக இந்த வயசுலேயும் ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை செய்யும்போது அந்த ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், ஷூட்டிங் நாள் அன்றைக்கி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஷூட்டிங்னாலுமே அவருக்கு எப்படின்னா ரொம்ப புத்துணர்ச்சி ஆகிடுவார். நானே காலம்பரை எந்திரிச்சு போகும்போது எப்பா காலாங்க தலை கூப்பிட்றாங்களே அப்படின்னு அவர் போனோன்னா என்னடா போகமாடா அப்படின்னோட போகலாம் சார்னு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். பரவாயில்ல, இப்போ காலையில் போய் அவர் பார்த்தாலுமே என்ன ஆகிடும்னா நல்லா குளிச்சுட்டு பட்டெல்லாம் அடிச்சுட்டு காலையிலேயே வந்து ஃப்ரெஷ் ஆகிடுவார். அது எத்தனை மணி, 4 மணியாக இருக்கட்டும் 5 மணி நேரம் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுவார். அவர் போய் பார்த்தோன்னே நம்மளுக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். சார் போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அப்படியே அவர் கூட கிளம்பி அப்படியே அவர் கூடயே போய் ட்ராவல் பண்ணி ஒரு ஊருன்னு சொல்ல முடியாது, ஊராக சுற்றி இருக்கோம். புரியுது. நிறைய ஊர் சுற்றிருக்கேன், நிறைய நாள் மாதக்கணக்கில் போய் தங்கியிருக்கோம். பாம்பேவாக இருக்கட்டும், ஹைதராபாட்டாக இருக்கட்டும், எல்லா ஊர்லேயும் போயிட்டு மாத கணக்கில் போய் இருந்து தங்கி ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ இன்றைக்கி ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு 5ஆம் நாள் டயர்டாக இருக்கே அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். 15 நாள்னா 15 நாள், காலையில் 5 மணினா 5 மணி கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். புரியுது. அந்த மாதிரி ஒரு இது புரியுது. அதாவது உங்களுக்கு பயந்து சில விஷயங்கள்லாம் வந்து அவர் ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பாடுனா இவ்வளோதான், உப்பு நிறைய சேர்த்துக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தார் இல்லையா, அவர் அந்த மாதிரி உங்களுக்கு பயந்து நடந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பாசம், அது உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி. அவர் பாசமாக எனக்கு மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். எனக்கு என்னென்னா அவருக்கு வந்து இதெல்லாம் கொடுக்குறது வந்து என்னோட வேலை, இதெல்லாம் வந்து அவர் கரெக்டாக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணார், ஐயோ அவன் வந்தானா கேட்பானே, இது பண்ணலையான்னு, ஏன் சார் இது போடலையா, நீங்கள் இது கொஞ்சம் போட்டுக்குங்களேன், மாத்திரை போட்டுக்குங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க, இதெல்லாம் நம்ம சொல்லினா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஐயோ அவன் வந்தானா ஏதாவது கேட்பான்டா, ஏதாவது இன்னும் நீங்கள் மாத்திரை போடாமல் இருக்கீங்களான்னு சொல்லுவான், அதனாலேயே போய்ட்டு அவன் வரத்துக்குள்ளேயே கூட நான் போட்டுக்கிறேன் அப்படின்னுவார். அந்த மாதிரி தான் நான் வந்து நிறைய பேசுவேன். ஓகே. இத்தனை வருஷம் இந்த பயணம்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவர் அப்பான்னு ஆசைப்பட்டு கூப்பிட்டுருக்கீங்களா? எப்பெல்லாம் அந்த ஒரு உணர்வை வந்து நீங்கள்? எனக்கு எப்போனா, எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, போயாச்சு. அந்த இதுவை வந்து நிறைவேற்றுனது அவர் தான். எனக்கு நான் வந்து வீடு வந்து நாங்கள் வந்து குடிசை வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு வீடு கட்டி
எல்லாமே பண்ணி ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான் சார். ஆமாம், சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் என் மேரேஜுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அப்புறமா என் பொண்ணு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணதும் அவர் தான் பண்ணார். அதனால் நான் வந்து குடிசை வீட்டில் இருந்து நான் இப்போ கொஞ்சம் ஒரு பில்டிங் வீட்டுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை போயிட்டுருக்குன்னா அது முக்கியமாக வந்து அவர் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசனாக வந்து என் ஒய்ஃபு வந்து வேலைக்கு போனேன். அவளை அவளை நான் காலேஜ் படிக்க வச்சதுக்கும் ஹெல்ப் பண்ணது அவர் தான், ஃபீஸ் கட்டினதுக்கு. என் ஒய்ஃப் பேர் பவானி. இப்போ ரீசனாக வந்து வீட்லேயே இருக்காளாவ அப்படின்னோன்னு, ஆமாம் சார் வீட்டில் இருக்க, வேலைக்கு போகலாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, சரி இரு நான் உனக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஒரு ஒரு 2-3 நாளில் அவருடைய தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இந்தமாரி ஆனந்த் ஒய்ஃபு வந்து வீட்டில் இருக்கா, வேலைக்கு போகணுன்ட்ருக்கா, நீ வந்து கேட்டு உடனே எனக்கு சொல்லு அப்படின்னா அவர் உடனே கேட்டு சொல்லி அதுக்கப்புறமா இப்போ ஆடிட்டிங் ஆஃபீஸில் வந்து இங்கே பக்கத்துலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதெலாம் வந்து ரொம்ப எனக்கு இப்போ பெருமை. எனக்கு அவர் இந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி அவருடைய மகன் அந்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தார், அவர் இறந்து போகிற சில நேரங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது எப்படி அன்னைக்குன்னு பார்த்து அது தற்செயலாக நடந்ததுன்னு தெரியல. ஆனந்த் அவர்கள் கூட வந்து ரொம்ப எமோஷ்னலாகி கண் கலங்கினார். அவர் அந்த மாதிரி பேசினதே இல்லை அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி திடீர்னு அந்த ஒரு உணர்வு வந்து அன்றைக்கி தோணுச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது அன்றைக்கி பர்டிகுலராக? ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் எப்போவுமே ஜென்ரல் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லாம் வந்து ஒன்றும் இல்லை சார், நார்மல் தான், எல்லா ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெகுலராக நீங்கள் மாத்திரை போடுறதுலாம் மாத்திரை போட்டுக்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டதுக்கப்புறம் இவருக்கு சாருக்கு என்னென்னா, அவரை நான் வந்து தலைவாரி விடுறதா இருக்கட்டும், அவருக்கு கை பிடிச்சி விடுறது, கால் பிடிச்சி விடுறதுனா எனக்கு அவர் தொட்டு பார்த்து எனக்கு பழகிட்டேன். அப்போது எல்லாம் தொட்டு பார்த்து எல்லாம் அன்றைக்கி எல்லாமே பண்ணி வச்சுட்டு வரும்போது என்ன நினச்சாருன்னு தெரில, எனக்கு கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்னாரு. தேங்க்ஸ் எதுக்கு எனக்கு சொல்கிறாருன்னொன்னே எனக்கு அந்த வீடு அமைதியாக இருக்கா. இப்போ அவர் கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொன்னோன்னே எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வந்துடுச்சு. எதுக்கு அவ்வளோ பெரிய ஜாம்பவானவர் அவர் வந்து எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எனக்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வந்து, அப்புறம் அவர் மகா டெலிகணேஷ் சார் அவர் சன்கிட்ட சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னா. ஆக்சுவலாக ரொம்ப கலாய்ப்பார், என்னை விடவே மாட்டார், ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு கலாச்சிக்கிட்டே இருப்பார், ஏதாவது எதுலையாவது கோத்து விட்ருவார், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவார். இது சொன்னும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்ட்டு சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னா, சரி போயிட்டு வா, கிளம்புற பார்ப்போம், கிளம்புற சீக்கிரமாக வந்துடுவியா அப்படின்னாரு. சரி வந்துடுறேன் சார் நான் அப்படின்னா. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்போ தான் படுத்தார். படுத்துட்டு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணங்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோன்னே ஒரு நான் கிளம்பி ஒரு 1/2 hour கூட இல்லை, 1/2 hourக்குள்ள அண்ணன் உடனே ஃபோன் பண்ண, ஆனந்த் எங்கே இருக்க, உடனே வா அப்படின்னா. என்னென்னா சொல்லுங்க, இல்லை முதல்ல உடனே கிளம்பி வா அப்படின்னா. உடனே கிளம்பி நான் எனக்கு வீடு பக்கம் தான், ராமாபுரம் தான். நானும் ஒரு 10 நிமிஷம் கிளம்பி போயிட்டேன். போனோன்னா என்னென்னா, இல்லை அப்பாவை எழுப்புறேன், எந்திரிக்க மாட்டுறாரு அப்படின்னா. நானும் போயிட்டு சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க அப்படின்னா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உடனே பக்கத்தில் டாக்டர் இருந்தாங்க, டாக்டருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி சார் எந்திரிக்க மாட்டேன் என்னென்னு தெரியலன்னா, அவர் ஒரு 5 நிமிஷம் உடனே பக்கத்து தெருவில் தான் இருக்கார், அருணாச்சலம்னு. அந்த சார் வந்துட்டார். வந்த உடனே இந்த மாதிரி பார்த்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி சார் இல்லை போயாச்சு அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு. இந்த மாதிரி ஒரு என்ன நான் வீட்டுக்கு போகிறேன், நான் போயிட்டு நான் காலம்புறா வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே திருப்பி ஒரு 1/2 hourல இப்படி ஆகும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. நாளைக்கு காலம்புற நிறைய ப்ரோக்ராம் வச்சுருக்கோம், டப்பிங் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்து பேசுகிறதுக்கு வர சொல்லியிருக்கேன், எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது ராத்திரியே இப்படி ஆகணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமா மேலே அவருக்கு இருக்கிற அந்த ஒரு காதல் இருக்கு இல்லையா, அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நான் வந்து டைலாக் பேசிகிட்டே இருக்கும்போது என்னுடைய உயிர் போயிடணும், அவ்வளோதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி அவ்வளோ மனதார அது எவ்வளோ விரும்பி இந்த துறையாக இருக்கட்டும், இந்த பணியாக இருக்கட்டும், இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலே அவர் வந்து ஒரு லெகசி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு காதல் பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறது, ஏன்னா கடைசி மூச்சு வரைக்கும் அடுத்த நாள் காலையில் கூட அவர் அவ்வளோ ஆர்வமாக நான் ஷூட்டிங் போகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு வயசில். அவருக்கு என்னென்னா கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து கேமரா முன்னாடியே தான் இருக்கணும்னு ஆசை. அவர் எப்போவுமே டைலாக்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இந்த சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டில் வந்து அவர் பேர் போனவர் சார் தான்.
நீங்கள் ஒரு 2-3 டேக் போனீங்கன்னா கூட டென்ஷன் ஆகிடுவார். என்னப்பா ரொம்ப நேரம் எடுக்கிறியே, அதுக்கு தான் முன்னாடியே வந்து தரவாச்ச பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவார். சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங்கில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசுறதுல ரொம்ப திறமைசாலி அவர். ஏன்னா இப்போ வயசு ஆக ஆக இந்த மறதிலாம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவர் வந்து அது கிடையவே கிடையாது, மறதிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு பேப்பர் ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு அப்படியே பட்டாரம் நடிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு இது நல்ல ஸ்பீச்சர். நீங்கள் ஸ்பீச்செலாம் கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்றும் அப்படி இருக்கும், நான்லாம் உட்காந்து ரசிப்பேன். அதே மாதிரி அங்கேருந்து கண்ணுலேயே பேசுவார். ஏடா வண்டியை தேய்ச்சிட்டியா போகுமா அப்படின்னு கண்ணில் பேசுவார். சார் வச்சு அது உங்களுக்கு தான் தெரியும், அந்த சைன் லாங்குவேஜ். கண்ணிலே அங்கேருந்து பேசுவார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர்கிட்ட. அதே மாதிரி குடும்பத்துலேயும் இருக்கும் சரி, எப்போயாவது காலம்பரை ஃபோன் பண்ணாருன்னா, என்ன பண்ணுற, வரியா வீட்டுக்கு வரியா, ஒய்ஃபு ஆஃபீஸ் போயிட்டாலாம், பாப்பா குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலாம், எல்லாம் விசாரிச்சுட்டு தான் என்னை கூப்பிடுவார். என்னப்பா வரியா வேலை இருக்குது போகலாமா, அதெல்லாம் கூப்பிடவே மாட்டார். என்ன பண்ணுற ஏது பண்ணுற, வீட்டில் எல்லாரும் இது பண்ணுறாங்களா, எல்லாம் ஆஃபீஸ் போயாச்சா, குழந்தை ஸ்கூலுக்கு போயாச்சா, அதுக்கப்புறம் தான் என்னை கூப்பிட்டு சரி வா கொஞ்சம் வேலை இருக்குது போ அப்படின்னு சொல்லுவேன். சரி அதுன்னா ஒரு 8ஆம் தேதி போல் டப்பிங் போயிட்டு வந்தோம். ஒரு 7ஆம் தேதி ஒரு டப்பிங், ஒரு மாதிரின்னு ஒரு சீரியல் பண்ணுறாரு, அது ஒரு டப்பிங் முடித்தோம். முடிச்சதுக்கப்புறமா 8ஆம் தேதி வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது சீரியல் ஒன்று. அந்த சீரியலுக்கு வந்து 6 எபிசோடு பேசிட்டு வந்தார். அப்போல்லாம் கூட எதுவுமே இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்போலாம் எந்த இதுவுமே இல்லை. அப்போ கொஞ்சம் டயர்டாக இருந்தார், கொஞ்சம் உடம்பு வந்து டயர்டாக இருந்தது. கொஞ்சம் நடந்து போகிறது கொஞ்சம் டயர்டாக தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார் வீட்டில். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி ஆனது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. திடீர்னு வந்து அவர் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை, நமக்கு எல்லாமே நம்மளை வந்து பார்த்து பார்த்து செதுக்குன ஒரு மனுஷன், எப்போவுமே நம்ம அவர் நம்ம கூட இருக்கிற ஒரு மனுஷன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டார். அதாவது ஃபிசிக்கலி அவர்கிட்ட பேச முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது, மனசில் நினைவுகளோடு அவர் எப்போவுமே பயணிச்சிட்ருப்பார். ஆனால் அந்த ஒரு நொடி உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம்? ஆக்சுவலாக என்னன்னா இவர் இப்படி ஆவார்ன்றது இந்த பிளானிங்கே இல்லை எனக்குலாம். ஆனால் இவர் கூடயே ட்ராவல் ஆகி வந்துட்டுனா இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறணுன்ற இதுவும் நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அந்த தாட்டே கிடையாது எனக்கு. எப்பவுமே இவர் தான், கடைசி வரைக்கும் இவர் தான் அப்படின்ட்டு நான் அவர் கூடயே வாழ்ந்துன்னு வந்துட்டேன். அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இது இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆனது வந்து அவர் மறைஞ்சிட்டாருன்னொன்னே நம்ப முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறமா வந்து நைட்டில் கொஞ்சம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ எப்போ பார்த்தாலும் அவர் பேசுகிறதுமா இருக்கட்டும், என்னை கலாய்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதே ஞாபகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் தொட்டு தொட்டு பார்த்தே பழகிட்டோமா, அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது என்ன இதுக்கப்புறம் என்னன்ட்டு தெரியல, பார்ப்போம். சக மனுஷனை அந்த ஒரு உரிமையோட நல்ல ஒரு மரியாதையோட ட்ரீட் பண்ணுற அவருடைய குணம், அதை பற்றி கேட்கணும். நீங்கள் பார்த்து அவருக்கு என்னென்னா இந்த நடிகர்ன்றது இதுவே வந்து அவருக்கு கிடையாது. காலம்பரை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாருன்னு வச்சுக்கிங்களேன், வாசலுக்கு வருவார். வாசலில் வந்து யார் ரோட்டில் யார் போனாலும் வந்து நின்று பேசுவார். குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் நின்று பேசுவாங்க. அதேமாரி இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுறாங்களே, ஆமாம், அந்த பசங்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்தமாரி சார் இந்தமாரி நாங்கள் கை காசு போட்டு தான் சார் நாங்கள் படம் எடுக்கிறோம், காலேஜே நாங்கள் இப்போ தான் சார் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தான் சார் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஒரு வாட்டி நம்ம வெளியே போயிட்டு வந்தோன்னா எவ்வளோ இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியும், எல்லாமேலாம் ஃப்ரீயாக பண்ணார். ஃப்ரீயாக பண்ணி கொடுத்து அதில் வந்து நிறைய பசங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்ம மணிகண்டன் ப்ரோ வந்து அப்படி தான் வந்து பார்த்துட்டு பேசும்போது, அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். மணிகண்டனுடைய ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து நிறைய சுயசரிதம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் வந்து கேரவன் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்போ தான் அவர் மணிகண்டன் ப்ரோ வந்து அப்போ தான் ஸ்டார்டிங் வராரு. வரும்போது எங்களுக்கும் வந்து ஒரு ஜாலியாக இருந்தது. அது சார் பண்ணும்போதெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா அடுத்தது என்னப்பா பண்ண போகிற, இது பண்ணலாமா அப்படின்னா, சார் இதுமாதிரி பைக் ஓட்டணும் சார், ஓட்டலாமே வாயேன் அப்படின்னு, இது என்ன பழைய வண்டியாது, சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உட்காந்துட்டு வரேன் சார் அப்படியே ஒன்று, உட்காந்துட்டு ஓட்டுறவா பின்னாடி உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லி உட்காந்து பைக்கில் ஓட்டுவார். இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணுவார். அதுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, இதுக்கு இவங்களுக்கு தான் போய் பண்ணணும், இவங்கக்கிட்ட தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. யார் வந்தாலும் அன்னுனியமாக ஏற்றிக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஆக்டிங்கை ஒரே இதுவாக தான் காமிப்பார். புரியுது. அதே மாதிரி நிறைய உதவிகளும் அவர் வந்து முடிஞ்ச அளவு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. நிறைய பேர் படிக்கிறதுக்குன்ட்டு வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவார்.
இந்த மாதிரி சார் இந்த மாதிரி குழந்தை வந்து படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இந்த மாதிரி உடம்பு சரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஹெல்ப்பிங்லாம் வந்து நல்லா பண்ணுவார். ஓகே. இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டார் வீட்டுக்கு தேடி வந்தவங்கள. அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட நிறைய நல்ல வேல்யூஸ் நிச்சயமாக நிறைய பேருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில். ஸோ உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த மனுஷங்கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம வந்து எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு அதை முடிஞ்சாலும் அதை முயற்சி பண்ணி அதை வந்து சாத்தியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா நீங்கள் கற்றுக்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு என்னென்னா உழைப்பு. எப்பவுமே வந்து வயசாயிடுச்சின்ட்டு ஒரு சில பேர் ஐயோ இந்த வேலைக்கு போகணுமா அந்த வேலைக்கு போகணுமா சோர்வே கிடையாது. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து உழைப்பு, எப்போ பார்த்தாலுமே வந்து கஷ்டப்படணும், டைமிங்க்கு ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை வந்து மனசார வந்து வாழ்த்தணும், ஒருத்தவங்களை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அப்புறமா வந்து வீட்டில் வந்து ஹெல்ப்பு, அம்மாவுக்கும் சரி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் நிறையா பண்ணுவார். சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், கூட சேர்ந்து சமையல் பண்ணுவார், எல்லாமே ஹெல்ப் பண்ணுவார் அந்த மாதிரி. ஓகே. எந்த மாதிரி ஒரு கப்புள், அவங்களா இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும்? ஏன்னா நிறைய வந்து சேட்டை பண்ணுவார் சார், வீட்டில் பயங்கரமாக கலாய்ப்பார், அவங்களுக்கிட்ட பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புரிதல் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, அம்மாவும் சாரும் சேர்ந்துட்டாலுமே ஒரு லூட்டி தான் அது. எப்பவுமே ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஷூட்டிங்கில் என்ன நடந்தது எல்லாமே வந்து வீட்டில் சொல்லுவார். சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரிலாம் ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒன்று சொல்லும்போது அந்த அன்றைக்கி நடந்த கதைங்களை சொல்லுவார். நான் இது நடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போதே அவர் அந்த அங்கே என்ன லூட்டி அடிக்கிறார் அதை அப்படியே வீட்டில் பண்ணுவார். வீட்டில் பண்ணால் அம்மாவும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசி அவங்களும் நல்லா பேசுவாங்க. அந்த அங்கே இருக்கிறத அப்படியே எடுத்துன்னு வீட்டில் வச்சிருவார். வீட்டில் வைக்கும்போது ரொம்ப ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி ஹாலில் இருந்தாருன்னா பெட்ரூமுக்கு அம்மா இருப்பாங்க, பெட்ரூமில் என்னம்மா தூங்கிட்டியா, வேலை இருக்க வரியா, போயிட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைப்போம்மா அப்படின்னு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவார். ஓகே. அதே மாதிரி வந்து இத்தனை வருஷ பயணம்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவர் எமோஷனல் ஆகி பார்த்துருக்கீங்களா? அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன், ஷூட்டிங் நடிக்கும்போது பார்த்துருக்கேன், அந்த மாதிரி தான். அதே மாதிரி கிளிசரிங் போடாமல் கண் கலங்கிலாம் பார்த்துருக்கேன் நான். கிளிசரிங்கே போட மாட்டார் நிறைய இது இல்லை. கிளிசரிங் போடாமல் இப்போ இரும்பு திரையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரிங் போடாமல் தான் அழுதார். அந்த ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, நடந்து போயிட்டே பேசியிருப்பாங்க. அப்போ விஷால் சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே நடந்து போகிறார். அதில் கிளிசரிங் போடாமையே பண்ணார். விஷால் சாரே வந்து சார் என்னால் நடிக்க முடியல சார் உங்கள் கண்ணை பார்த்தா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவரும் கமல் சாரும் எவ்வளோ அவங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய திரைப்படங்களில் அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் நிறையா பண்ணிக்கோம். நாங்கள் பாபநாசம் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இந்தியன் 2 பண்ணோம். இந்தியன் 2ல் வந்து சார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க சாருக்கு இன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்ஃபார்ம் பண்ண உடனே அப்படின்னு நேராக வந்துட்டார். வந்து பார்த்துட்டு சார் எப்படி இருக்கு சார், இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பழைய இதுவெல்லாம் பேசுவாங்க. பேசும்போது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே. இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் அஜித் சார் வந்து அவரை பார்த்ததுமே டக்குன்னு வந்து எந்திச்சு அவர் காலில் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அவர் கொடுக்குற அந்த ஒரு மரியாதை நிச்சயமாக அது பார்க்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு சீனியருக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கறது. நீங்கள் நேர்கொண்ட பார்வை படம் ஷூட்டிங் டைம் இருந்தீங்களா? ஸோ அது ஆமாம், நான் நேர்கொண்ட பார்வை படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போது சாரை வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் எல்லாம் உண்மை தான். அவர் வந்து பண்ணலாம் சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து, இன்னும் அப்படியே இருக்கீங்களே சார் அப்படிலாம் சொல்லி பேசினார். அதுக்கப்புறமா வந்து என்னை பற்றி சார் வந்து அவர்கிட்ட பேசுனது எனக்கு தான் ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி என் கூட ஒருத்தவன் இருக்கான், அவன் வந்து ஆனந்த், அவன் உங்களுடைய பரம ஃபேன் அவன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி எனக்கு அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு என்னை பற்றி அவருக்கு போய் பேசுனது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சார் அஜித் சார் வந்து என்கிட்ட வந்து பேசினார். பேசி இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சார் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னேன். சார் ஆமாம் சார் ரொம்ப இது தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா தான் அவர் கூட இருந்து சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அண்ணன் வந்திருந்தார், மகாண்ணன் வந்திருந்தார். மகாண்ணன்கிட்டையும் என்கிட்டையும் ஒரு 15 நாள் இருந்தோம். 15 நாளும் அன்னுனிமே சூப்பராக ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பாக்கியம். அது வந்து சாரால் தான் அது எனக்கும் கிடச்சிது. அதெல்லாம்
அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாதது. ஓகே. ஏதாவது ஒரு வார்த்தை அவர் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், டேய் இந்த விஷயத்தில் நம்ம எப்போவுமே இப்படி இருக்கணும்டா, இல்லை இப்படி நடந்துக்கணும்டா, இது வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை பர்சனலாக நம்மளுடைய வேலையில் இது பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வார்த்தை அவர் ரெகுலராக உங்ககிட்ட சொல்கிறதுனா என்னவா இருக்கும்? பொய் பேசக்கூடாது அவர்கிட்ட, அதுமாரி அன்பாக நடந்துக்கணும், சண்டை சச்சரவுக்கு எங்கேயும் போகக்கூடாது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதேமாரி வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவார். நான் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கெலாம் ஹெல்ப் பண்ணு, என்ன சும்மா என் கூட வரேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு அங்கே போய் சுற்றிட்டு இங்கே சுற்றிட்டுலாம் இருக்காத, வீட்டில் ஹெல்ப் பண்ணு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதுவாகுது அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணுவார் நிறையா. ஓகே. அவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்னா என்னவா இருக்குது? நீங்கள் பயங்கரமாக விரும்பி அவர்கிட்டயே சொன்னது, வா இது எப்படிப்பா இது பண்ணீங்க, இது பயங்கரமாக. அது என்னென்னா இந்த கேடி பிளாக் விளையாடுறாங்க படம் பண்ணோம், அப்போ ஒரு டான்ஸ் ஒன்று கல்லாசல்லா அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பாரு. அது பார்க்கும்போது எனக்கு அவர் அன்னைக்கு பண்ண கூத்துலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இப்போ ஆச்சரியமாக இருக்கு. அவ்வளோ கூத்து பண்ணார், டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவார். அப்போல்லாம் நான் சொன்னார், சார் என்ன சார் இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்களே, அப்படி தான் நான் இருக்கும், அப்படியே ஜாலியாக தான் பண்ணணும் அப்படின்னாரு. அதெல்லாம் நல்லா பண்ணார். ஓகே. ஸோ அவருக்கு இருந்த ஏதாவது ஒரு ஆசை உங்ககிட்ட, எப்படியாவது இதை பண்ணிடணும், இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் குடும்பத்துக்கோ இல்லை மகனுக்கோ இல்லை யாருக்காவது இதை பண்ணிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை உங்ககிட்ட சொன்னது? ஆசை என்கிட்ட சொன்னதுன்னா, என்கிட்ட ஆசைன்னு எதுவும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அப்பப்போ என்னென்னா, இப்போ ரீசனாக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அந்த கல்யாணம் வந்து பண்ணுறது அவருக்கு ரொம்ப ஆசை. அவருக்கு மாதிரி அவர் கல்யாணம் ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார் அவர். ஓகே. மகன் மேலே இருக்கிற பாசம் அஃப்கோர்ஸ் நிறைய இடங்களில் அவர் அவ்வளோ வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து அவருக்காக அவர் வந்து வீட்டை விற்று படம்லாம் எடுத்தார். ஸோ அவர் வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல உயரத்துக்கு போகணும் அப்படின்ற ஏக்கம் வந்து அவருக்கு நிறையவே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி சொல்ல நினைக்கிறது ஏதாவது? இல்லை, அது என்னென்னா வீடை விற்று படம் எடுத்தது அதெல்லாம் வந்து இதுதான். படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பார். படம் வந்து கொஞ்சம் சரியாக போகல, சரியான தேட்டருங்க ஏதோ கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதுக்கப்புறமா அதை தூக்கி வந்து ஒரு அடுத்த இதுலேயே அதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படியே. அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வெப் சீரிஸ் பண்ணுறாரு, இப்போ அமேசானில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு போய் இப்போ வந்து சந்தோஷத்தான் பட்டார். ஷூட்டிங் கிளம்பி போனாலுமே நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரும் எந்திரிச்சிருவார். நீ என்ன ஷூட்டிங் போலியா, கூப்பிட்டாங்களாமே, இப்போ எந்திரிச்சு போலியா நீ அப்படின்னு சொல்லுவார். இதோ கிளம்பிட்டேப்பா அப்படின்னு சொல்லி அதில் எங்களை வந்து ஷூட்டிங் அனுப்புறதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படிலாம் வந்து இது பண்ணுவார். அதேமாரி வருத்தம்ன்ட்டு எதுவுமே கிடையாது அவருக்கு. இந்த படம் எடுத்துமே அதெல்லாம் வருத்தம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் பையனுக்கு அவர் செலவு பண்ணி அவர் எடுத்திருக்காரு. அதனால் வருத்தம் எதுவுமே இல்லை, சந்தோஷம் தான் பட்டார் அவர். அவர் ஏர்ஃபோர்ஸில் இருந்த அந்த சுவாரஸ்யமான கதைகள் நிறைய வந்து அவர் இன்டர்வியூஸ்லேயும் சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் பயங்கரமான இந்த தேசப்பற்று கொண்ட ஒரு நல்ல ஒரு மனுஷன். அதே மாதிரி டிசிப்ளினாக எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னது? நிறைய பண்ணியிருக்காரு அவர். ஏர்ஃபோர்ஸில் நிறைய பனிஷ்மெண்ட் பண்ணலாம் என்கிட்ட சொல்லி கலாய்ப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். அப்புறமா வந்து அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது இன்டர்வியூவில் வந்து என்னென்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு முன்னாடி நாளே வந்து சொன்னதா? ஆமாம், அந்த மாதிரிலாம் சொல்லி அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. போய் கேள்வி கேட்கும்போது நான் அவரே தான் கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் நடந்ததில்ல நம்ம சென்னையில். ஆமாம், அப்போ ஏர்ஃபோர்ஸ் நடக்கிறப்போ நாங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஜட்டு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு அதை பார்த்துட்டு அதை இது வந்து எங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் வந்து இதுதான் வரும், இவங்க தான் வந்து பாம்பு போடுவாங்க, இந்த ஹெலிகாப்டரில் வந்து ரோந்துக்கு வருவாங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதில் தான் நாங்களாம் இருப்போம் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்லியிருக்காரு. சூப்பர். அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் உங்களுக்கு தெரிஞ்சு? நிறைய அவர் பேசுவார், தொலைபேசி வாயிலையோ இல்லை நேர்லையோ அடிக்கடிக்கு அவங்கள போய் பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்க வந்து இவரை பார்க்கறதா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. காத்தாடி அங்கிள்லாம் ரொம்ப க்ளோஸு. அப்புறம் வையாபுரி சார், ரமேஷ் கண்ணா சார், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அப்புறம் பன்வீன் நடராஜன் சார், இவங்க எல்லாருமே வந்து அவங்க எப்பவுமே டச்சிலே தான் இருப்பாங்க. ஓகே. அவர் என்ன படங்கள்லாம் வந்து எந்த படங்களை பற்றி அவர் நடித்த அனுபவங்கள் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப இப்போ சொல்லும்போது டக்குன்னு நினைவில் வருது, இந்த படம் ஷூட்டிங்கில் இது நடந்தது அப்படின்னு? அபய் சண்முகி. அபய் சண்முகியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்புறம் நாசர் சாரோடைய அந்த காம்பினேஷனில் வந்து அந்த
ஆமாம். ஸ்லோகம் சொல்கிறாரு வந்து சொல்லுவார், அப்பப்போ சொல்லுவார். இந்தமாரி சொல்லுவாங்க, அதுமாரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இது சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அப்படியே பேசி காட்டுவார். ஓகே. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பேசி ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் நான். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் வந்து அம்மாவை நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து அந்த வீட்டையே வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள முடிஞ்ச அளவு வந்து அவங்கள வந்து தைரியப்படுத்தணும், தினப்படுத்தணும், இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து வரணும் அப்படின்றது எல்லாருக்குமே எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ உங்களுடைய திங்கிங் அதை பற்றி அடுத்து வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி இருக்குது? அம்மாவை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி சாரு இறந்து போனது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க சார் அந்த ரூமில் இருக்காங்க, அம்மா இந்த ரூமில் தான் இருக்காங்க. நாங்கள் போய் தான் சொல்லி அம்மா இந்தமாரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா அவங்களாம் அப்படியே உடஞ்சிட்டாங்க. நல்லா தானே இருந்தார், ஒன்றுமே இல்லையே, இப்போ படுக்கிறேன்னு தானே சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் அவங்களாம். இன்றைக்கி வரைக்கும் அவங்க முகத்தெல்லாம் பார்க்கவே முடியல என்னால். அவ்வளோ வருத்தமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா அது கம்மியாகும்ன்ட்டு நம்புகிறேன். அவங்க வீட்டில் ஒரு செல்ல பிராணி இருக்கிறதாவும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரு கூட விளாட்றது அதெல்லாமே எப்படி மோஸ்ட்லி பஞ்சு வந்து எப்படின்னா ரொம்ப குழந்தை சேட்டை அதிகம். அதேமாரி ஆளுக்கு தகுந்த மாதிரி விளையாடுவான். இந்தமாரி இப்போ நான்லாம் வந்தேன்னா என்கிட்ட நல்லா விளையாடுவான், அண்ணங்கிட்ட ரொம்ப போய் அண்ணன் கூட தான் படுத்துட்டு இருப்பான். அந்தமாரி இருக்குது. சார் வரும்போதெல்லாம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே போய் விளையாடுவான். போனவனை ஏறி பாயறது, சின்ன பயம் விளாட்றது அப்படிலாம் இல்லை. வயசானவங்ககிட்ட வந்து எப்படி போய் விளாடணுமோ அந்தமாரி தான் போய் விளாடுவான். வாலில் போய் தட்டிகிட்டு இருப்பான், போய் சொல்கிறதெல்லாம் கேட்பான். அந்தமாரி ரொம்ப செல்ல குழந்தைவன். ஓகே. இறுதியாக நீங்கள் ஏதாவது வந்து இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறது ஏதாவது, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்பாவை பார்க்க இறுதியாக பார்க்க வந்திருந்தாங்க, அவ்வளோ பேர் கண்ணீர் மழுக வந்து அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் மேலே அவ்வளோ அன்பு வந்து அது எப்போவுமே நிலச்சி நிற்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறது? என்னென்னா இத்தனை வருஷம் அவர் இந்த திரைத்துறையில் இருந்துட்டு வந்ததுக்கு வந்து இப்போ முடிவு இல்லாமல் தான் ஒரு இன்ஃபினிட்டியாக தான் அவர் இருக்கார். இப்போ என்னென்னா இப்போ இவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டு போனதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து டெல்லி கணேஷ்ன்றவர் வந்து இதுக்கப்புறமா இல்லைன்னு யாரும் இது பண்ணால் அவருடைய இது வந்து வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார், கலந்துக்கிட்டே தான் இருப்பார். அவர் தினைக்கும் நம்ம டிவிலையும் இதுலேயும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதுன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன் நான். நன்றி. தேங்க்யூ சார்.